Hello students, welcome to Penkin Tutorials Tamil and நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா எப்போ சொல்ற ஒரே டாபிக் நமக்கு subscribe ஓகேங்களா ஃபைன். அண்ட் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இதை பத்தி கிடையாது. ஸோ இதை கிளிக் பண்ண மறந்துட்டேன். ஓகே, செலக்ட் அண்ட் செலக்ட் பை நேம் இந்த ரெண்டு டாபிக்கை பத்தி ஃபுல்லா பார்ப்போம். சரியா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? ஒரு பாக்ஸை ட்ரா பண்ணிக்கிறேன், இன்னொரு பாக்ஸை நான் ட்ரா பண்ணிக்கிறேன், இன்னொரு பாக்ஸை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் 3 பாக்ஸ் ட்ரா பண்ணேன், 3 வேற வேற கலர்ல இருக்கு. பார்த்தீங்களா? இது வேற கலர், இது வேற கலர், இது வேற கலர். ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்படி ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன், இப்படி ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன், இப்படி ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கோன் ஒன்று ட்ரா பண்றேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். சரியா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட்ல 3 காப்பி இருக்குது, சாரி 2 காப்பி இருக்குது. இன்னொரு ஆப்ஜெக்ட்ல 3 இது இருக்குது. ஓகேவா? அதாவது காப்பின்னு சொல்றது அதே மாதிரி நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? காப்பி பண்ணலன்னா. ஓகேவா? ஃபைன். இதுல ஒன்னே ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நிறைய இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம நீங்க வந்து ஃபைனல் வரைக்கும் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போதான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஃபைன். இப்போ மேட்டருக்கு போல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாக்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன், அண்ட் ஒரு டீபாட் ட்ரா பண்ணியிருக்கேன், ஒரு கோன் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுல எத்தனை கலர் இருக்கு அப்படின்னா 1 இருக்கு, 2, 3, 4, 5, 6, 7, 8 கலர் இருக்கு. 8 ஆப்ஜெக்ட் 8 கலர் இருக்கு. ஓகேவா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த செலக்ட் பை நேம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த பார்த்தீங்களா இருக்குது. இதுதான் செலக்ட். இது வந்து இப்படி பண்ணா நம்ம மூவ் பண்ணலாம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இதான் வந்து செலக்ட், இது வந்து செலக்ட் பை நேம் இருக்கு. இந்த ரெண்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டாபிக் ஒன்று சொல்றேன். சரிங்களா? இப்போ இந்த கலர் பாருங்க, இது வந்து ஒரு சின்னதா ஒரு டார்க் எல்லோ கலர், ஒரு சாண்டல் கலர் மாதிரி கூட சொல்லலாம். ஓகேவா? இந்த கலர்ல நான் வந்து இந்த கலர் கொடுக்கவா செஞ்சேன்? கிடையாது. ஆனா எனக்கு வந்து அந்த கலர் ட்ரா ஆகிருக்கு. இப்போ இதுல பாருங்க, நான் வந்து இந்த மவுஸ் ப்ரெஷர் அதில் கொஞ்சம் வைக்கிறேன். அங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்களா? அதில் ஏதாச்சும் டி பார்ட் 4 பார்த்தீங்களா? டி பார்ட் 4 004. அப்போ உனக்கு கேட்கலாம், டி பார்ட் 004 001 வந்தா என்னவா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். நான் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண டி பார்ட் இங்க இருக்கு. இப்போ நான் இதுக்கு மேல நான் வைக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க, டி பார்ட் 1001 வருது, இங்க 2 வருதா, இங்க 3 வரும். அதுக்கு மேல மவுஸ் கொண்டு வச்சா போதும், கிளிக் என்ன பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ டி பார்ட் 5 நம்ம ட்ரா பண்ணுமா? இப்போ இதுக்கு மேல வைக்கும்போது டி பார்ட் 5 வரும். இதோட ரீசன் என்ன அப்படின்னா இதுல 5 டி பார்ட் இருக்கு, 5 நம்ம தனித்தனியா ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இது 1 2 3 4 5 சப்போஸ் எனக்கு வந்து இப்போ அந்த டி பார்ட் 3ங்கிறது எங்க இருக்கு? இந்த ஸ்கை ப்ளூ கலர் தான் 3. அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 3 நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு பிடிச்ச பேர்ல பிடிச்ச கலர்ல மாத்தணும். அதுக்கு ஏதாவது இது இருக்கா அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து மெட்டீரியல்ல போய் நாம மெட்டீரியல் எடிட்டர் இருக்குது. இதெல்லாம் நான் வந்து சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் எடிட்டர். இதுதான் மெயின் 3ds Max மெயினே இதான். இதை நான் ஃபியூச்சர்ல சொல்லி தரேன். இன்னொரு ஆப்ஷன், இதோட கலரை மாத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை அப்படியே செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, இப்போ வந்து நேம் அண்ட் கலர் இருக்கு. இப்போ நான் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டேன். டி பார்ட் 3 கரெக்டா வந்துருச்சு. இப்போ இதுக்கு பேர் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா விஷ்ணுன்னு சும்மா வச்சுக்கேன். ஓகேவா? சும்மா விஷ்ணுன்னு வச்சுக்கிட்டு இதோட கலர் இதை செலக்ட் பண்ணாதான் இங்க பண்ண முடியும். ஓகேவா? கலர். இப்போ இந்த கலரை நான் என்ன பண்றேன்னா ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த மவுஸ் கர்சர் அதுக்கு மேல கொண்டு வைக்கும்போது எனக்கு டி பார்ட் 3 அப்படிங்கிற ஒரு நேம் விஷ்ணுவா கன்வெர்ட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? கிளிக் பண்ணா இந்த மாதிரி வரும். அப்போ கலரை மாத்துறது இதான் வழி அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இன்னொரு வழி இருக்கு சொல்றேன். இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ இது வந்து டி பார்ட் 4 தெரியும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்களா டி பார்ட் 4 இருக்கு. இதை இப்படியும் நீங்க இதுல வச்சா மாத்தலாம், நீங்க நேம் அண்ட் கலர்ல மாத்தலாம், மோடிஃபைல போய் கூட. இப்போ நான் இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா மகாலட்சுமி சும்மா கொடுக்குறேன், மகாலட்சுமின்னு மாத்திக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இதோட கலரை நான் என்ன பண்றேன், செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்க, இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ண உடனே இங்க பாருங்க 3ds Max பேலட் இருக்கு, ஆட்டோகேட் ACI பேலட் அப்படின்றது. அதாவது 3ds Maxனா இங்க இருக்கிறது, ஆட்டோகேட்ல நிறைய இருக்கு. பார்த்தீங்களா?
குட்டி 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 குட்டியாக நிறையா இருக்குது. இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் ஆட் கஸ்டம் கலர். இப்போ இவ்வளோ கலர் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா எனக்கு ஏதாச்சும் ஒரு கலர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணலாம். இப்போ இங்கே ரெட்டை கிளிக் பண்ணும்போது இங்கே ரெட் ஆகுது. இதோட மீனிங் என்ன பண்ணால் கரண்ட் கலர் இப்போ இதுவாக இருக்குங்க. நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதில் உங்களுக்கு எந்த கலரை கிளிக் பண்ணாலும் இங்கே வரும். சரியா? எந்த கலரை கிளிக் பண்ணாலும் இங்கே கரெக்டாக வந்துடும். நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே செலக்ட் பண்ணி இது எல்லாமே ஆஷாக இருக்குது. இதில் வந்து ஆட் கஸ்டம் கலர்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணும்போது ஒரு கலர் ஸ்லைடர் ஓப்பன் ஆகும். சரி, உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோஷாப் படிச்சிருந்தீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கும் இது எல்லாமே கலர் கோடு RGB. ஏன்னா 3ds மேக்ஸில் நீங்கள் கொண்டு வர எல்லாமே RGB, அதாவது ரெட்டு கிரீன் ப்ளூன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, இப்போ நான் எனக்கு பிடிச்ச கலரை நீங்கள் எங்கேயும் கொடுத்துக்கலாம், இங்கே போய் மாற்றிக்கலாம். இது அதோட பிரைட்னஸ் ஒயிட்டு. சரிங்களா? ஃபுல் ஒயிட்டுங்கிறது வந்து RGB வந்து 255 நினைக்கிறேன். கரெக்ட், 255. அதில் பாதி வந்து கிரே. ஓகேங்களா? 255 பாதி நீங்கள் இதில் போட்டிங்கன்னா அது கிரேயாக மாறும். ஃபுல்லாக 00 ஆகுனீங்கன்னா அது பிளாக்காக மாறும். இப்போ 0 இப்போ 0 பார்த்தீங்களா? பிளாக்காக வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ பாதிங்க அப்படிங்கிறது வந்து கிரே ஆகும், ஃபுல் அப்படிங்கிறது வந்து ஒயிட்டாகவும், அதாவது ஃபுல் நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து பிளாக்காகவும் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஆட் கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் இங்கே வந்துடுச்சு. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலர் இங்கே வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ இது விஷ்ணுன்னு வச்சுக்கிட்டேன், இது வந்து மகாலட்சுமின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து மெட்டீரியல் கிடையாது. ஓகேங்களா? இது மெட்டீரியல் கிடையவே செய்யாது, ஒரு கலர். ஓகேங்களா? மெட்டீரியல் என்னன்னா இப்போ நீங்க யூஸ் பண்ற அந்த லேப்டாப்பே தொட்டு பாருங்க, அது வந்து மெட்டீரியல், அது கலர் கிடையாது. நம்ம சும்மா சொல்லுவோம் என்ன கலர் லேப்டாப்டா வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒயிட் கலர் வச்சிருக்கேன்டா அந்த மாதிரி சொல்லுங்க. பட் அது வந்து கலர் இல்லை, அது வந்து மெட்டீரியல். அதுல வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், க்ளோசினஸ் இருக்கும் உங்க லேப்டாப்ல. இப்போ உங்க சிஸ்டம் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து இப்போ லேப்டாப் ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்க்ரீன் அப்படியே வந்து அந்த கீபோர்டில் தெரியும், லேப்டாப் கீபோர்டில். அதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஷன். அது எல்லாமே மெட்டீரியலில் ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அது வந்து மெட்டீரியல். நம்ம இங்கே தனியாக கொடுப்போம் பப் மேப், க்ளோசினஸ் மேப், ரிஃப்ளெக்ஷன் மேப், ரிஃப்ராக்ஷன் மேப், அது இதுன்னு ரொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் கொடுப்போம். நம்ம அப்படி கொடுக்கும்போது ஒரு ரியலிஸ்டிக் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் இதை ரெண்டரை எடுத்தோமே இங்கே குவாலிட்டி கிடைக்காது, ரியலிஸ்டிக் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ கலருக்கும் மெட்டீரியலும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ வந்து கலர் மட்டும் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கு. இப்போ எப்படி உங்களுக்கு பேர் மாற்றணும்னு தெரிஞ்சு போச்சு, எப்படி உங்களுக்கு கலர் மாற்றணும்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? ஏதாவது டவுட் அப்படின்னா நம்ம ஃபோன் நம்பர் கீழே இருக்குது, உடனே கால் பண்ணி சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனி டைம் சொல்லலாம். ஓகேவா? ஃபைன். ஓகே, இப்போ செலக்ட்னா என்னன்னு பார்ப்போம். சரி, செலக்ட்னா என்ன? செலக்ட் பண்ணியாச்சு. கரெக்டா? நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு, இப்போ இது செலெக்ஷனில் இருக்குது, நான் சொல்லுவேன் இல்லைன்னு சொல்கிறேன். ஒன்று நீங்கள் நினைக்கலாம் என்ன சார் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது கரெக்டாக செலெக்ஷனில் தான் இருக்குது, நீங்கள் வந்து இப்படி பேசணும் எப்படி சார் அப்படின்னு வந்து உங்களை ஒரு கேள்வி வரும். அழகாக மூவ் ஆகுது, எல்லா இடத்துலையும் மூவ் ஆகுது, ரொட்டேட் ஆகுது, ஸ்கெயில் ஆகுதுன்னு வரைக்கும் நீங்கள் வந்து சொல்லலாம். கரெக்டு தான். சரியா? ஸ்கெயில் ஆகுது, ரொட்டேட் ஆகுது, மூவ் ஆகுது. பட் இது செலெக்ஷன் கிடையாது. ஏன் செலெக்ஷன் கிடையாது தெரியுமா? இந்த பார்த்தீங்களா இருக்கு, இது வந்து மூவ் செலெக்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆக்சஸ், இந்த பாயிண்ட் பிவட்னு சொல்லுவோம், நம்ம இதை PIVOTன்னு சொல்லுவோம். இந்த பிவட் பாயிண்ட் வந்தாலே அது செலெக்ஷன் கிடையாது. சரி, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணா எனக்கு ரொட்டேட் தான் செலக்ட் ஆயிடுது. நார்மலாக எனக்கு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கு எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த பார்த்தீங்களா இருக்கு, இதுதான் செலக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ பார்த்தீங்களா அந்த பிவட் பாயிண்ட் இருக்குதா? இல்லை. இப்போ எங்க அந்த பிவட் பாயிண்ட் இல்லையே. இப்போ நான் சப்போஸ் நான் இதை செலக்ட் பண்ணா எனக்கு வந்து அந்த பிவட் பாயிண்ட் வரும். ஓகேங்களா? இதுதான் நிதர்சனம். சரிங்களா? இப்போ நான் செலக்ட் பண்றேன், எனக்கு வருது. இதான் செலெக்ஷன். இந்த பார்த்தீங்களா இருக்கு செலக்ட் ஆப்ஜெக்ட். செலக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன? இங்கே எழுது செலக்ட் ஆப்ஜெக்ட், செலக்ட் ஆப்ஜெக்ட் ஆர் சப் ஆப்ஜெக்ட் ஃபார் மேனிபுலேஷன். அதாவது அதை செலக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதான் வந்து செலெக்ஷன். அப்போ பக்கத்தில் ஒன்று இருக்குது நெய்ம், அது எங்கே இருக்கு அப்படின்னா இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுதான் மகாலட்சுமியாகவும் இதுதான் விஷ்ணுவாகவும் மாறும். கரெக்டாக நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மகாலட்சுமியும் இந்த விஷ்ணுவும் இங்கே வரணும் எனக்கு கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பை நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ஒரு காலம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சா? இப்போ இந்த பார்த்தீங்களா வந்துருச்சு. எனக்கு பாக்ஸ் ஒன்று ட்ரா பண்ணு. சரி, இதெல்லாம் விட்டுருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேன்.
ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா டிஸ்பிளே ஜாமெட்ரின்னு இருக்கு. டிஸ்பிளே ஜாமெட்ரினா என்ன, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிரியேட் ஜாமெட்ரி ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். ரெண்டாவது ஷேப், இதெல்லாம் ஏனபிள் பண்ணி வச்சிருக்கேன். எனபிள் பண்ணி வைக்கல, ஆல்ரெடி அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஜாமெட்ரியை ஆஃப் பண்ண உடனே எல்லாம் போயிருது. ஏன் போச்சு அப்படின்னா நான் இங்கே டிசேபிள் பண்ணியிருக்கேன். இந்த 3ds Max என்கிட்ட என்ன கேட்குது அப்படின்னா, இப்போ இதில் கேட்குது, இதில் எல்லாமே ப்ளூ கலரில் இருக்குது. ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, நான் வந்து இதை ப்ளூ கலரில் வந்து எனபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, ஃபைன். இப்போ இது என்ன கேட்குது அப்படின்னா, உங்களுக்கு இது இவ்வளோ ஆப்ஜெக்ட் இருக்குது பிரதர், உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு. நான் ஜாமெட்ரியில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும்தான் நான் வந்து இது பண்ணேன். சப்போஸ் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் எடுத்தேன் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டேன், ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 ஷேப்பும் வந்துருச்சு, ஒரு 8 ஆப்ஜெக்டாக வந்துருச்சு. கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள், அந்த ரெக்டாங்கிள் ஒன்று, சர்க்கிளுங்க இந்த பார்த்தீங்களா இருக்க சர்க்கிள் ஒன்று வந்துருச்சு. ஓகேவா, இப்போ எனக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் இந்த ஷேப்பு எனக்கு வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் இதை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே காமிக்காது, ஆனால் இங்கே காமிக்கும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே கேமரா, லைட்டு, இது எல்லாமே நமக்கு தேவை. ஓகேவா, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பாக்ஸ் ஒன்று இங்கே இருக்குது, இதுன்னு நினைக்கிறேன். சரியா, இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா, டபுள் கிளிக் பண்ணுறேன், அங்கே செலக்ட் ஆகிடுச்சு. ஒரு வாட்டியோட சொல்கிறேன், நான் இங்கே செலக்ட் பண்ணவே இல்லை பார்த்துக்கோங்க. சரிங்களா, நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணி இப்போ என்ன மகாலட்சுமி இருக்காங்க, டபுள் கிளிக் பண்ணால் இங்கே செலக்ட் ஆகும். ஓகேவா, டபுள் கிளிக் தான் பண்ணணுமா, வேறு வழியே இல்லையா அப்படின்னா செலக்ட் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தாலே இங்கே செலக்ட் ஆகும். ஓகேவா, சரி. இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோன் அப்படிங்கிறது வந்து தற்காலிகமாட்டு நான் வந்து ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணுறது என்ன 2-3 மெத்தட்ஸ் இருக்குது, அதை நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த கோன் அங்கே இருக்குது, இதை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிட்டேன்னு வைங்க, அது டிலீட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நான் இப்போ ஷிஃப்ட்டு செட்டு கொடுத்தேன்னா வந்துடும். ஷிஃப்ட்டு செட்டு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த பார்த்தீங்களா இருக்கு அண்டோ கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அண்டோ கொடுத்துக்கலாம் நம்ம. சரி, அதுவே நம்ம கொஞ்ச நேரம் நிறைய ஆப்ஜெக்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது போயிடும். பட் இது எனக்கு தற்காலிகமாட்டு ஹைட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் தான் இது. இந்த பார்த்தீங்களா இருக்கு கோனு, இதை தற்காலிகமாட்டு நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு நான் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட நான் வந்து ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இதை ஓகே பண்ணேன்னு வைங்க, எனக்கு வந்துடுச்சு. ஓகேவா, ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாக்ஸையும் கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டு இந்த ஃபோனு, இந்த டீபாட் 1 டீபாட் 2 செலக்ட் பண்ணணும். ஓகே கொடுத்துட்டா நீங்கள் இந்த 4 செலக்ட் ஆகும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, ஸோ செலெக்ஷன் அப்படிங்கிறது இதுதான். செலக்ட் பை நேம் அப்படிங்கிறதும் இதுதான். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் ஆல்ரெடி வந்து விஷ்ணுன்னு கொடுத்தேன். சரியா, எனக்கு இந்த விஷ்ணு மட்டும்தான் டிஸ்பிளே ஆகணும்னா பிஏ கொடுத்தீங்கன்னா நீங்கள் அது மட்டும்தான் வரும். சரியா, இப்போ நான் வந்து சும்மா டம்மியாட்டு தான் ஒரு 10 ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஃபியூச்சரில் நீங்கள் டிசைன் பண்ணும்போது நிறைய ஆப்ஜெக்ட் டிசைன் பண்ணீங்க, ஒரு 100, 200, 300 ஆப்ஜெக்ட் வரிசையாக பண்ணுவீங்க, ஒரு பெரிய ஒரு பில்டிங்கை டிசைன் பண்ணீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து 1 by 1 ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். இந்த மாதிரி பேர் கொடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்களா, இப்போ எம்னு கொடுத்தா அது வரும். பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்க, நான் செலக்ட் ஆகும் ஹைடும் பண்ணிக்கலாம். சரியா, பேலன்ஸ் லேயர் இருக்குது. சோர்ட் பை லேயருங்கிறது நம்ம லேயர் படித்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.